1986 ஆப்பிரிக்கால ஜஸ்ட் ஒரே நைட்ல மட்டும் கிட்டத்தட்ட 1700 பேர் மேல கிட்ட திடீர்னு இறந்து போனாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அண்ட் இதுக்கு காரணமான கில்லர் யாருன்னு கேட்டீங்க வைங்க, பயங்கரமா ஷாக் ஆகிடுவீங்க. ஆப்பிரிக்கா கேமரூன்ல நயாஸ்னு ஒரு வேல்கனிக் ஏரி இருந்துச்சு. அண்ட் அதை சுத்தி நிறைய வில்லேஜஸ் அண்ட் நிறைய பீப்புள்ஸும் இருந்தாங்க. எல்லாமே நார்மலா போயிட்டு இருந்த டைம்ல ஆகஸ்ட் 24, 1986 அன்னைக்கு நைட்டு எல்லாரும் எப்பவும் போல தூங்கிட்டு இருந்தப்போ அடுத்த நாள் காலையில 1700 பேர் மேல கிட்ட இறந்து போயிருந்தாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த வேல்கனிக் ஏரியை சுத்தி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் எதுவுமே உயிரோட இல்ல. இன்னும் சொல்ல போனா யாருமே எந்த சத்தமும் போடாம எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம தூங்கிக்கிட்டே இறந்து போயிருக்காங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த போலீஸ் அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே ஷாக் அண்ட் பயங்கர கன்ஃபியூஷன். இனிஷியலா யாருக்குமே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. பட் சடனா ஒரு நாள் அந்த வேல்கனிக் ஏரி மேல ரெட் அண்ட் பிரவுன் கலர்ல ஒரு கிளவுட் மாதிரி மிதந்துட்டு இருந்திருக்கு. சோ சயின்டிஸ்ட் இதை டீப்பா ரிசர்ச் பண்ணப்போ அந்த வேல்கனிக் ஏரியோட பாட்டம்ல CO2 இருந்திருக்கு. அண்ட் இந்த கார்பன் டை ஆக்சைடு தண்ணி ஃபுல்லாவே மிக்ஸ் ஆகி ஒரு டிசால்விங் ப்ராசஸ்ல இருந்திருக்கு. ஆக்சுவலா CO2 தண்ணியில டிசால்வ் ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். பல வருஷமா நடந்துட்டு இருந்த இந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா CO2 கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருந்திருக்கு அந்த வேல்கனிக் ஏரி. பட் சடனா ஒரு நாள் அந்த ஊர்ல ஏற்பட்ட ஒரு சின்ன எர்த்குவேக்கால அந்த வேல்கனிக் ஏரியோட பாட்டம்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு. என்னன்னா தண்ணியில நடந்துட்டு இருந்த CO2 டிசால்விங் ப்ராசஸ் சடனா டிராப் ஆகி பிரஷர் இல்லாம எல்லா CO2 டிசால்விங்ல இருந்து ஒரு கேஸ் ஃபார்முக்கு மாறி இருக்கு. சோ அட் அ டைம்ல 1.6 மில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 100 மீட்டருக்கு சுனாமி மாதிரி மேல வந்து சுத்தி இருந்த ஆக்சிஜன் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி இந்த CO2 ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதனால அங்க சுத்தி இருந்த மக்களுக்கு பிரீத் பண்ண ஆக்சிஜன் இல்லாம மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க. சோ அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வருது இந்த அமைதியான ஏரி தான் ஒரு கில்லரா இருந்திருக்குன்னு.